நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. அடுத்த 2 தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் 1000 விளக்கு, எழும்பூர், வேப்பேரி ஆகிய பகுதிகளில் இரவில் பரவலாக பெய்த மழை. கிண்டி, கோடம்பாக்கம், மயிலாப்பூர், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களில் நாளையும் அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை முதல் 3 நாள்கள் சென்னையில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் என்றும் அறிவிப்பு. நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக தேர்வு நெறியாளர் ஜெயப்பிரகாஷ் தகவல். காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட். புதுச்சேரியில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவு. அடுத்த 4 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆழ்கடல் பகுதிக்கு சென்ற மீனவர்களும் கரை திரும்ப வேண்டும் என வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவுறுத்தல். பெருமழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். அரசு தயாரா. 4 நாட்கள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை தமிழ்நாடு வருகை. உதகை, திருவாரூர் ஆகிய பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். திரௌபதி முர்மு வருகை ஒட்டி குன்னூர் ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய போலீசார் சுழற்சி முறையில் கண்காணிப்பு.
அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் எப்போதும் பேசியது இல்லை எனவும் கடும் தாக்கு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்க தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த ஒரு பரிந்துரையும் பெறவில்லை. மக்களவையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் பதில். கடந்த 1ஆம் தேதி நிலவரப்படி 6,967 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படாமல் உள்ளன. எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விளக்கம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேலை இல்லாததால் தினமும் ஒரு அறிக்கை விடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ராமதாசுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளாசல். அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அவருக்கு பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலையில்லை என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஆணவத்துடன் பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு அழகு அல்ல என்றும் காட்டு. ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். இது என்ன தப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய விவகாரம். பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் கண்டனம். ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியான போது ராமதாசும் அன்புமணியும் ஏன் பேசவில்லை என செல்வ பெருந்தகை கேள்வி. பங்குச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கோடியை மக்கள் இழந்தபோது ஏன் வாய் திறக்கவில்லை எனவும் விளாசர். ஆகையால ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணுன்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதானியை பற்றி அக்கறையுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு, ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கல? ஹிண்டன்பர்க் அறிக்கை பத்தி பேசணும்ல. மக்களுடைய வரி பணங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்கு, எல்ஐசி பண மோசடி ஆகட்டும், தேசிய வங்கிகளுடைய பணங்களில் மோசடி ஆகட்டும், எல்லா பணங்களும் எடுத்து அதானி நடத்துகின்ற பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நட்டம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் கொஞ்சம் பேசுவாங்களா? இந்த மாதவி கூச்சின்னு ஒருத்தர் தேசிய பங்கு சந்தையுடைய தலைவராக இருந்தாங்களே, செபி சேர்மன், அவங்கள பத்தி ஏதாவது பேசுவாங்களா? தமிழக முதலமைச்சர் யாரையும் தரக்குறைவாக பேசும் நபர் அல்ல என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதைப் போல ராமதாஸ் ஊழல் குற்றச்சாட்டை கூறுவதாக விமர்சனம். சொல்லிக் கொண்டிருப்பதுதான் அவருக்கு இன்றைக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது. அதை தவிர அவருக்கு வேறு வேலை எதுவும் கிடையாது. தமிழக அரசு என்றைக்குமே திறந்த புத்தகம். நாங்கள் எந்த விதமான தவறுகளும் செய்யவில்லை என்பதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரே தவிர வேறல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய வார்த்தையில் எள்ளளவும் தவறு இல்லை என அமைச்சர் சேகர்பாபு கருத்து.
ராமதாசுடன் கடந்த கால அறிக்கைகளை எடுத்து பார்த்தால் தரம் தாழ்ந்து பேசும் சூழலில் இருப்பவர் யார் என்பது தெரியும் எனவும் சாடல். கண்ணியத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர் கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை. ஆகவே அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதல்வருக்கு எப்போதும் ஏற்படாது. மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை. தவறு என்றிருந்தால் நிச்சயம் முதல்வர் அவர்கள் அதற்கு உண்டான பிராயச்சித்தத்தை தேடுவார். அவர் கூறிய வார்த்தையில் எல்லளவும் தவறில்லை. முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுவதை அன்புமணி நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் வரும்போதுதான் ராமதாசுக்கு வன்னிய மக்கள் குறித்த அக்கறை வரும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் சாடல். பேசுகிற பேச்சை விட எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த விதத்திலும் குறைத்து பேசிவிடவில்லை, ஒன்றும் தவறாக பேசிவிடவில்லை. டாக்டர் ராமதாஸ் தான் யாரையும் எழுத்தறிந்து பேசுவது வழக்கம். எனவே எங்கள் முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு மக்கள் பணி இருக்கிறது, நாங்கள் அந்த பணியை பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அன்புமணி அவர்கள் இதுபோன்று பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வேலை இல்லை என பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்குத்தான் வேலை இல்லை. வேலை இல்லாமல் அறிக்கை விடும் ராமதாசுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் கூறியதற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. அவர் யாருக்குமே வேலை இல்லைன்றாரு. ஏன்னா அவருக்கே வேலை இல்லையே. அவருக்கு என்னன்னா ஆணவத்தின் உச்சியில போயிட்டாரு. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்ச உடனே அவர் ஆணவத்தில் உச்சியில போயிட்டார். புதுச்சேரியில் பாமகவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறாக பேசியதற்காக கூறி முழக்கம். தமிழகத்தில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் விமர்சனம். மதுரையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல். முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் மோதல். முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. கருத்து மோதல் இருந்தால் அங்கு ஜனநாயகம் உள்ளதென பொருள். அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் தொடரும் சலசலப்பு குறித்து ஆர்.பி. உதயகுமார் பதில். அப்ப நீங்க எல்லாரும் வந்தவங்க யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் நாங்க சொல்றதான் கேட்டு போகணும், அப்படி இல்லை. இங்க ஜனநாயகம் ததும்புகிறது. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயக மாண்பை காப்பாளராக இருக்கிறார். 82 மாவட்டங்கள்ல ஒரு கருத்தை இப்ப நான் மெதுவா பேசுறேன், ஆனா என் முகம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சில பேர் பயங்கரமா பேசுவாங்க, முகம் வேகமா. பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. பெண்கள் மீதான வன்முறைகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்த.
தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என அளித்த விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். திருச்செங்கோட்டில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத 1,20,000 ரொக்கம் பறிமுதல். கடலூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வரவேற்புக்கு வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்கள் மற்றும் காய்கறிகளை சூறையாடிய பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து பொருட்களை அள்ளிச் சென்றனர். திருக்கார்த்திகை தீப விழாவினை முன்னிட்டு திருவண்ணாமலை அருகே அகல் விளக்குகள் தயாரிப்பும் பணி மும்முரம். மக்கள் மத்தியில் மவுசு குறைந்துள்ளதால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை. கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையாருக்கு 1008 சங்காபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். நாடு முழுவதும் இன்று இந்திய அரசியல் சாசன தினம் கொண்டாட்டம். உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரை. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சந்திப்பு. கூட்டுறவுத்துறை தொடர்பான கோரிக்கை மனுவை அமித்ஷாவிடம் வழங்கினார். சபரிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. பம்பை, நிலக்கல் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புவனேஷ்குமாரை 10.75 கோடிக்கு ஏலம் எடுத்தது பெங்களூரு அணி. குர்னாஸ் பாண்டியாவை பெங்களூரு அணியும் நிதிஷ் ராணாவை ராஜஸ்தான் அணியும் ஏலம் எடுத்தனர். தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரை 3.2 கோடிக்கு ஏலம் எடுத்தது குஜராத் அணி. இங்கிலாந்து வீரர் சாம் கரனை 2.40 கோடிக்கு வசப்படுத்தியது சென்னை அணி. கடந்த சீசன்களில் சிஎஸ்கேவில் விளையாடிய துஷார் தேஷ்பாண்டவை 6.5 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். தீபக் சாகரை 9.25 கோடிக்கு வசப்படுத்திய மும்பை இந்தியன்ஸ். வில்லியம்சன், பிலிப்ஸ், ரஹானே உள்ளிட்டோர் ஐபிஎல் சீசனில் ஏலம் போகவில்லை. மயங்க் அகர்வால், ஷர்துல் தாகூரும் ஏலம் போகாததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 295 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 2 இன்னிங்ஸிலும் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ரா ஆட்ட நாயகனாக தேர்வு. கூடைப்பந்து வரலாற்றில் புதிய சரித்திரம் படைத்த இந்திய அணி 27 ஆண்டுகளுக்கு பிறகு கஜகஸ்தான் அணியை வீழ்த்தி வரலாற்று சாதனை. ஏஆர் ரஹ்மானை மனதளவில் தனது தந்தையாக ஸ்வீகரித்துக் கொண்டிருப்பதாக கிட்டார் இசைக்கலைஞர் மோகினி டே விளக்கம். தன்னுடைய சூழல் இப்படி இருக்கையில் எப்படி தவறாக பேச பலருக்கும் மனம் வருகிறது என தெரியவில்லை என்றும் வேதனை.